வணக்க மக்களே! மிஸ்டர் கிடான் சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிஹரன். இந்த வீடியோல வந்து நம்ம வேர்ல்டுலயே வந்து ரொம்ப லீஸ்ட்டா யூஸ் பண்ணப்பட்ட எனர்ஜிஸ பத்தி பார்க்கலாம். சொல்லப்போனா எனர்ஜி, அதுதான் ஜியோ தெர்மல் எனர்ஜி. இது பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜினா என்னன்னா, ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எர்த்னா அது கோர் இருக்கு. கோர் வந்து ரொம்ப ரொம்ப ஹீட். அதாவது எர்த்தோட கோர் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 6000 டிகிரி செல்சியஸ். கிட்டத்தட்ட அவ்வளோ ஹீட்டான இடத்துல அப்பேற்பட்ட ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம ட்ராப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம கோர் வரைக்கும் போகணும்னு சொல்ல. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் இருக்குங்க. அதாவது எர்த்தில் எவ்வளோ டீப்பாக போகிறீங்க, அதாவது 1 கிலோமீட்டர் டெப்த்துக்கு 30 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். பெர் கிலோமீட்டர் 30 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். லைக் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருவேளை 10 கிலோமீட்டர் டெப்த் போனீங்கன்னா, அங்கே மோர் தென் 300 டிகிரி செல்சியஸ். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஆழம் போனாலும் அந்த அளவுக்கு வந்து ஹீட் அதிகமாகிட்டே போகும். அதனால தான் வந்து இந்த மைனிங்கு, இந்த கோல் மைனிங், அப்புறம் இந்த மாதிரி மினரல்ஸில் மைன் பண்ணுற இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த டெப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே ஹீட்டும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து எய்தர் நம்ம ஸ்டீமாவோ இல்லை வாட்டரோ நிறைய மெத்தட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஜியோ தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இது 2 வகையாக பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ தெர்மல் எனர்ஜியாகவே, அதாவது ஹீட்டாகவே பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு ஏரியா லைக் ஒரு காஷ்மீரோ இல்லை எந்த வேர்ல்டில் லைக் முக்கியமாக இது ஐஸ்லாண்ட் எடுத்துக்கலாம். அவங்க ஜென்ரலாக வந்து வின்டர் டயத்தில் வந்து அவங்களை ஹீட் பண்ணிக்க வந்து நிச்சயமாக எனர்ஜி தேவை. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி எதர் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க, ஹாட் ஸ்ப்ரிங். அதுலேருந்து ஜென்ரலாகவே அதுவே வரும் ஹாட் வாட்டர்ஸ், இல்லை ஸ்டீமாகவே வரும். அதை வந்து அவங்க ஹீட் எனர்ஜிக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று வந்து பவர் ஜென்ரேஷனுக்கு, அதுலேருந்து வர ஹீட்டோ வாட்டர்ஸோ இல்லைனா அதில் வந்து வேப்பரோ, அது மூலமாக வந்து நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணலாம். அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. எதர் அதுவாக வந்து இப்போது சில கிராக்ஸ்லாம் இருக்கும் எர்த்துலேருந்து, அதுலேருந்து வர வாட்டர்ஸ் இல்லைனா ஸ்டீம்ஸை வந்து நம்ம நேரடியாக வந்து பயன்படுத்துறது, இல்லைனா நம்மளே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு ட்ரில் பண்ணி அதில் வந்து நம்ம கோல்ட் வாட்டரை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக இன்னொரு ட்ரில் போட்டு அது நிறைய ஃப்ராக்சரிங் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது மூலமாக வந்து நம்ம ஹாட் வாட்டர் பம்ப் பண்ணி எடுத்தோம்னா அதுலேருந்து டர்பைன் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இது இந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது, பட் இதில் நிறையா லிமிட்டேஷன் ஒன்று இருக்குங்க. அதாவது இது சில ஜியோகிராஃபிக் லொக்கேஷன் தான் பண்ணும். ஏன்னா இதுக்கு வந்து சில முக்கியமான இடங்கள் தேவை. சில போரஸ் ராக்ஸ், அதே மாதிரி கீழே வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி ட்ரில்லிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ இது வந்து முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டில் இருக்குது. அப்புறம் யூஎஸில் பார்த்தீங்கன்னா நெவாடாவில் இருக்குது. அதே மாதிரி நியூசிலாண்டில், இந்த மாதிரி குறிப்பிட்ட நாடுகளில் குறிப்பிட்ட இடங்களில் தான் வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து இது இன்னும் ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் இதில் பாசிபிலிட்டி வந்து காஷ்மீர் இந்த மாதிரி நார்த்தன் ரீஜன்ஸில் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதோட மெயின் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் காஸ்ட் தான். அதில் தான் வந்து இது என்டையர் 70% ஆஃப் காஸ்ட் வந்து ட்ரில்லிங் தான் போகும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மற்ற பவர் பிளான்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் ரொம்ப குறைவாகும். அதே மாதிரி மற்ற ரெனியூவபிள் எனர்ஜிஸை கம்பேர் பண்ணும்போது இதோட அவைலபிலிட்டி அதிகமாகவும் இருக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலார் இல்லை விண்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பயோஃபியூவல்ஸ் இதெல்லாம் வந்து எதர் ஸ்கேர்சிட்டி கொண்டு வரும். சோலார் பேனலில் வந்து அவைலபிலிட்டி சன் வந்து 24 ஹவர்ஸ் சமனம் இருக்காது. அதே மாதிரி விண்டுக்கு பார்த்தீங்கன்னா விண்டு வந்து எப்போவுமே வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்காது. பட் நம்ம இந்த மாதிரி ஜியோ தெர்மலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்த்தோட டெம்பரேச்சர் வந்து மாற போகிறது இல்லைங்க. ஹெர்த்தில் முதல்ல வந்து எவ்வளோ டீப்பாக போகிறதுங்கிறது வந்து இலான் மஸ்க் சொன்ன ஒரு ஃபேக்ட் தான் எனக்கு ஞாபகம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு உயரமாக பில்டிங் கட்டுறதை விட நம்ம அதோட டீப்பாக வந்து போக முடியுங்கிறது வந்து அவரோட ஃபேக்ட். பட் ட்ரில்லிங் காஸ்ட்டு அதுக்கான டைமிங் எனர்ஜிங்கிறது வந்து சப்ஜெக்டிவ் தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆழமாக போட்ட வந்து போரிங் வெல்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது கோலா போரிங் டீப் ஹோல். உதாரணத்துக்கு அது வந்து இந்த சோவியத் அந்த அந்த டயத்தில் சோவியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த பனிப்போரில் வந்து அவங்க ஒரு ட்ரில் போட்டாங்க. ஆல்மோஸ்ட் 11 கிலோமீட்டருங்க. அதான் மேன் மேடு டீப்பஸ்ட் மேன் மேட் ட்ரில்லுங்கிறது அதான். அதுக்கப்புறம் ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா, அதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட் இல்லைங்க. ஒரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் இல்லாதனால அந்த ஹார்ஷ் கண்டிஷனுக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ண முடியாதனால வந்து அதை பாதியிலே நிப்பாட்டினாங்க. அவங்க தொட்ட இடத்துல வந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் தான் ஆல்மோஸ்ட் 300 350 டிகிரி ப்ளஸ் டெம்பரேச்சர் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே நான் சொல்கிறேன். மெயின் காஸ்ட் நம்ம ஏதாவது ஃப்யூச்சரில் ட்ரில்லிங்கில் வந்து நல்ல ஒரு இனோவேஷன் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஜஸ்ட் நம்ம அதை வாட்டர் பம்ப் பண்ண போனோமா, வாட்டரோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் லிக்விட்ஸ், அதாவது பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கிற லிக்விட்ஸோ இல்லை செகண்டரி ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க, ஐசோபியூட்டின், அந்த மாதிரி எந்த ஒரு லிக்விட்ஸையும் நம்ம பம்ப் பண்ணி அதுக்குன்னு மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். பட் இது வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 0.5% தாங்க இதுக்கு
எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் நம்ம ஜியோ தமிழ் வழியே கிடைக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் வளர வேண்டியது இருக்குது, எந்த அளவுக்கு இனோவேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லா ஒரு டெக்னாலஜிக்கும் ஒரு சில லிமிட்டேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸ் இனோவேஷன் மூலமாக தான் நம்ம அதை அட்டைன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், தான் இந்த வீடியோ ஜியோ தமிழை பற்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.